அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலை எபோ பிலோ சஸ்டைனான மார்க்கெட் என்ன டைரக்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம கொடுக்குற வேல்யூஸ் இது சும்மா ஒரு அடிஷ்னல்னா நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே இது. ஓகேங்களா? நீங்கள் சிந்தித்து மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுற நோக்கமே. அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸஸ் கேட்குறவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேங்க, அதை மாற்றி சிந்திங்க. பொசிஷனல் இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இன்ட்ராடேங்கிறது மேக்ஸ் மட்டுமே வச்சு செய்யுங்க. வேற எதையும் பார்த்து பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னைக்கு எக்ஸ்பைரியில் 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் எவ்வளவு பர்ஃபெக்டா எந்த டைம்ல என்ட்ரி கொடுத்ததுன்னு பார்த்தீங்களா? நமக்கு எத்தனை மடங்கு அது மல்டிபிள் ஆச்சு. அதுதான் மார்க்கெட். எந்த விலையில அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 0 to 0 ஆகும். அது வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இப்போ அந்த ரூலை அப்ளை பண்ணணும். ரூல் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாரும் ரூல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி பொசிஷன் ஆகஸ்ட் கிளாஸ் 16th பொசிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனவங்களுக்கு புக் பண்ணவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நாளையிலிருந்து வரும். ஒரு வீடியோ வரும். அது ஒரு 15 minutes இருக்கும். அந்த வீடியோவை பாருங்க. அது முன்னாடி டைம் சைக்கிளை பற்றி அதில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தது 25,200 கால். 52 rupees கீழே இருந்தா மார்க்கெட்டு இறங்கும், 52 rupeesக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டு ஏறும்னு சொல்லியிருந்தோம். அங்கே பாருங்க, காலையிலே 52 rupees பிலோ இவர் இறங்கியிருக்காரு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? இறங்கியிருக்கும். சரி, இங்கேருந்து அவர் ஏற ட்ரை பண்ணியிருக்காரு. போயிட்டு அவரால் இதுக்கு மேலே போக முடியல, மறுபடியும் ஃபால். இது ஏன்? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு நம்ம செல் சைடில் மட்டும்தான் இருக்கணும். இங்கே வரும்போது தான் நம்ம அடுத்து பையரை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எதிர்பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் செல் சைடு இருந்திருக்கோம். அப்போ நமக்கு நம்மளுடைய என்ட்ரிஸ் எடுத்ததும் பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். தட்ஸ் இட். அவ்வளோதான் மார்க்கெட். சிம்பிள். அது கூட மார்க்ஸ் வேல்யூ எல்லாமே மேக்ஸ் வேல்யூ இருக்கும். சரி, ஸ்மார்ட் டிசைடர் இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. ஸ்டூடெண்ட் அல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் மேக்ஸோட மட்டும்தான் சேர்த்து பண்ணணும். இதை பிளைண்டா வாங்கி பண்ணா அது ரிஸ்க், ஹியூஜ் ரிஸ்கா மாறிடும். ஏன்னா ஒரு இடத்துல அங்கதான் டாப்பா இருக்கும், அங்க சிக்னல் கொடுத்துருப்பாங்க பை சைடு, அங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஹெவியா இறங்கிடும். அப்ப மேக்ஸ் வேல்யூவோட சேர்த்து பண்ணணும். சரி, இங்க பாருங்க, இன்னைக்கு 11:15 பை சிக்னல், அடுத்த கேண்டில் ட்ரிகர்டு என்ட்ரி எடுத்து அதுக்கான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது மேக்ஸ் வேல்யூ இருந்தாதான் நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். அந்த இடத்துல இருந்திருந்தா கண்ணை மூடிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். மாற்று கருத்துக்கே இடமில்லை. பிளைண்ட் அந்த கண்ணை மூட்டு எக்ஸிட் பண்ணும். மேக்ஸ் வேல்யூல இந்த வேல்யூ தான் அதுக்கான டார்கெட் கொடுத்துரும். எகைன் பாருங்க, செல் ட்ரிகர்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனா ப்ரீவியஸா இருந்த இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் இதுல நாம பை போகும், இது செல் போறது அவாய்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் டே ஸ்டாப் லாஸ் இதுதான், இந்த கேண்டில் தான் 11 அதை ஸ்டாப் லாஸ் அடிச்சது என்ன டைமுக்கு 12:35 அடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல போயிட்டு பை போகலாம். இப்ப பாருங்க, ஒரு பை சிக்னல கொடுக்கலீங்க. இப்ப என்ன பண்ணணும்? உங்க செல் கொடுத்துருந்தா இப்போதான் இவரை 1 minute சேஞ்ச் பண்ணணும். 1 minute சேஞ்ச் பண்ணி 12:35 அப்புறம் பை சிக்னல் எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். 12 எஸ், இங்க பாருங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 12:35க்கு நம்ம அந்த என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் லோ வச்சுக்கலாம். மேக்ஸ் வேல்யூ இருந்தால் மேக்ஸ் வேல்யூ தான் வைக்கணும். ஓகேங்களா? 12:35 எங்க? 12:35 எஸ், பாருங்க அந்த இடத்துல தான் எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் அதே டைரக்ஷன் தான் இருக்கணும். எகைன் பை ட்ரிகர்ட் கன்ஃபர்மேஷன், மறுபடியும் பை. மேக்ஸ் வேல்யூவோட சேர்த்து மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணணும். அந்த பைலே இருந்து பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 5 minutesல கொடுக்காத போதுதான் 1 minute மாற்றணும். 5 minutesல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 5 minutes வேல்யூவே நம்ம வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் என்ட்ரிஸ்க்கு. புரியுதுங்களா? இப்போ சிம்பிளா மேக்ஸ் கூட சேர்த்து பண்ணாங்கன்னா இங்கெல்லாம் ஏன் டாப் ஆச்சு, இங்க ஏன் பாட்டம், இங்க இந்த இடத்துல நம்ம ஏன் என்ட்ரி எடுத்துருப்போன்றதுக்கான விடை இப்போ செக் பண்ணுங்க. இந்த இடத்துல எவ்வளவு தெளிவான விடை இருக்குன்றதை செக் பண்ணுங்க. நம்ம மேக்ஸ்ல அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதை நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.